ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். 3 நாட்களில் அதிசயம் நடக்கும். தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடக்கூடியது. ஒரே ஒரு மந்திரம் போதும். அதாவது, முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் முருகன் உங்கள் வேண்டுதலை வெறும் 3 நாட்களில் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். எனக்கு நடந்ததால்தான் சொல்கிறேன். அது என்னவென்று சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் சொல்லப்போகும் மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் வெறும் 3 நாளில் நிறைவேறும். பிரம்ம முகூர்த்தம் என்பது எந்த நேரம் என்று தெரியுமா? காலை 4 முதல் 5 மணி. அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருந்தாலும் பரவாயில்லை, முருகனை மனதார நினைத்து இதை செய்தாலே போதும். அது என்னன்னு சொல்கிறேன், கேளுங்கள். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 4 முதல் 5 மணி நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு முருகன் படத்திற்கு தங்களால் முடிந்த அளவு பூக்களால் அலங்காரம் செய்து 6 நெய் விளக்குகள், ஏனென்றால் சரவண பவ, அதை குறிப்பதற்காகத்தான் 6 நெய் விளக்குகள் ஏற்றி அதன் பிறகு இந்த மந்திரத்தை மனமுருகி வேண்டுங்கள். ஓம் சரவண பவாய நமக. இந்த மந்திரத்தை 16 முறை நீங்கள் சொன்னாலும் சரி, அல்லது நோட்டிலோ ஒரு பேப்பரிலோ எழுதி கொண்டாலும் சரி, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பிறகு உங்கள் வேண்டுதலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி அதை கிழித்து தூக்கி எறிந்து விடுங்கள். இதே மாதிரி 3 நாட்கள் செய்யுங்கள். இதை செய்த பின்பு கந்த சஷ்டி கவச பாடல்களை முழுமையாக நீங்கள் வாசித்தாலும் சரி, அல்லது ஃபோனில் கைபேசியில் ஒரு முறையாவது கேட்டாலும் சரி, மனதார கேட்டுவிட்டு வீடு முழுவதும் தீப தூப ஆராதனைகள், சாம்பிராணி புகைகள் போட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களே நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கத்தான் முருகன் வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்து பாருங்கள்.